ஹாய், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்க போகிறோம். அந்த டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டியில் 4 வேல்யூஸ் இருக்குது. என்னென்ன வேல்யூஸ்னால் பிளாக், இன்லைன், இன்லைன் பிளாக், நன். இந்த 4 வேல்யூஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க. ஆல்ரெடி நம்ம ஒரு HTML ஃபைல் க்ரியேட் பண்ணிட்டோம், ஒரு CSS ஃபைல் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ அந்த HTML ஃபைலை அப்படியே லிங்க் பண்ண வேண்டியதான். எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட் அப்படியே லிங்க் பண்ண வேண்டியதான். லிங்க் ./index.css. இங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டின்ற மாதிரி போட்டுடலாம். டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு ரொம்ப தேவைப்படும், பிகாஸ் இந்த ஹாவர் எஃபெக்ட்டுக்கு அதுக்கெல்லாம் தேவைப்படும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஹாவர் எஃபெக்ட் பற்றி பார்க்கலாம். டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி வேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், உங்களுக்கு ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட், இன்லைன் எலமெண்ட் போட்டு காட்டுறேன். பிளாக் லெவல் எலமெண்ட்டுக்காக நான் என்ன யூஸ் பண்ணிக்கிறேன், H1 டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது இன்லைன் எலமெண்ட்டுக்காக நான் என்ன யூஸ் பண்ணிக்கிறேன்னா ஸ்பேன் டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பிளாக் லெவல் எலமெண்ட்டான H1 டேக்கில் போடுறேன். ஹலோ டெவலப்பர்ஸ், இங்கே நான் ஸ்பேன் டேக்கில் இன்லைன் யூஸ் பண்ணிக்கிறேன். வெல்கம்னு யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இவங்க 2 பேரும் ஷோகேஸ் பண்ணுறதுக்காக நான் CSSல அப்படியே கொடுத்துட்றேன். அவங்களோட கிளாஸ் நேம் கொடுக்கல, நான் அவங்களோட டேக்கே மென்ஷன் பண்ணி கொடுத்துட்றேன். இங்கே நம்ம டெஸ்டிங்காக தான் பண்ணுறோம், எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு செக் பண்ணுறதுக்காக அவங்களோட டேக் நேமே கொடுத்துட்றேன். என்ன டேக் நேம்னா H1 டேக். அதை நான் செலக்ட் பண்ணி பேக்ரவுண்ட் கலர் நம்ம டெக்ஸ்ட்டு நல்லா தெரியணுன்றதுக்காக எல்லோ கலர் கொடுத்துட்றேன். அண்ட் ஸ்பேன் பேக்ரவுண்ட் கலர் லைட் ப்ளூன்னு கொடுத்துட்றேன். Ctrl+S. இப்போ நான் போய் இதை ரன் பண்ண பார்த்துட்றேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது பெருசாக இருக்குது, இது சின்னதாக இருக்குது. H1 டேக் பெருசாக இருக்குது, ஸ்பேன் டேக்குன்றது சின்னதாக இருக்குது. இதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பிளாக் லெவல் எலமெண்ட், இன்லைன் எலமெண்ட். CSSஆல் என்ன வேணால் பண்ண முடியும். CSS வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ பிளாக் லெவலை இன்லைனாக மாற்றுறேன். டிஸ்பிளே இன்லைன். அதேமாரி இன்லைன் எலமெண்ட்டை பிளாக் லெவலாக மாற்றுறேன். டிஸ்பிளே பிளாக். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம H1 டேக்குன்றது இன்லைனாக மாறிச்சு, நம்மளோட ஸ்பேன் டேக்குன்றது பிளாக் லெவலாக மாறிச்சு. நீங்கள் CSS வச்சு இதை எங்கே வேணால் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு ஸ்பேஸ் தேவை, இப்போ H1 டேக்கே இருக்குது, நான் பக்கத்தில் உட்கார வைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் டிஸ்பிளே இன்லைனுன்றதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்லைனுன்னு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நிறைய H1 டேக்கை நீங்கள் பக்கத்தில் செட் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் ஒன்றும் இல்லை, டிஸ்பிளே இன்லைனுன்னு போட்டாலே போதும், வேறு எதுவும் போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா டிஸ்பிளே இன்லைன் பிளாக்குன்றதை பார்க்க போகிறோம். இன்லைன்னா நமக்கு சின்ன வித் வருது, கண்டென்ட்டோட வித் வரைக்கும் தான் வருது. டிஸ்பிளேனா நமக்கு கண்டென்ட்டோட வித் வரைக்கும் தான் வருது. பிளாக்னா ஃபுல்லாக ஆக்குபை பண்ணுது. அப்போ டிஸ்பிளே இன்லைன் பிளாக்னா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். சும்மா ஹலோ டெவலப்பர்ஸ், வெல்கம் டு Monstack. நான் இது ஒரு H1 டேக்கில் போட்டுறேன். இங்கே வெல்கம் மட்டும் நான் ஸ்பேன் டேக்கில் போட்டுறேன். இப்போ நான் வெல்கம் எடுத்துகிட்டு வந்து இந்த ஸ்பேன் உள்ள இன்சர்ட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம கிளாஸ் நேம் கொடுத்துடலாம். txt1 txt2 txt3 2 இது 3. 3 கொடுத்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ணிடுறேன்னா இதை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ இந்த டிஸ்பிளே இதெல்லாம் கமெண்ட் பண்ணிடுறேன். கமெண்ட் பண்ணிட்டு இப்போ நான் போய் அவுட்புட்டை செக் பண்ணிடுறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த வெல்கமுக்கு மட்டும் நான் ஹைட்டு வித்து கொடுக்க போகிறேன். வெல்கம் தான் ஸ்பேன் டேக்கில் போட்டிருக்கேன். நான் என்ன பண்ணிடுறேன், அவங்க 3 பேருக்கும் நான் முதல்ல கலர் வச்சுக்கிறேன்.
ஸோ txt1 உள்ளே இருக்கக்கூடிய ஸ்பேன் டேக், பேக்ரவுண்ட் கலர். ஸோ அப்போ தான் யார் யார் என்னன்றது தெரிய வரும். அதுக்காக நான் டிஃப்ரெண்ட் கலர் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிடுறேன்னா, இப்போ தான் நான் டிஃப்ரெண்ட் கலர் கொடுத்ததுனால உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இதான் ஸ்பேன் டேக், இதான் அதாவது இது 3மே ஸ்பேன் டேக் தான். இது ஃபஸ்ட்டு H1 செகண்ட் H1ன்னு தெரிஞ்சிச்சு. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இவங்க எல்லாருக்குமே டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி கொடுக்க போகிறேன், இவங்க 3 பேருக்குமே. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஸ்பேன் டேக்கில் டிஸ்பிளே இன்லைன்னு யூஸ் பண்ண போகிறேன். ஏற்கனவே அது டிஸ்பிளே இன்லைன் தான். ஸோ இருந்தாலும் நான் டிஸ்பிளே இன்லைன்னு யூஸ் பண்ணிக்கிறேன். செகண்ட் ஒன்றுக்கு டிஸ்பிளே பிளாக், தேர்ட் ஒன்றுக்கு டிஸ்பிளே இன்லைன் பிளாக்னு கொடுத்துட்றேன். ஸோ டிஸ்பிளே இன்லைன், டிஸ்பிளே பிளாக், இங்கே நமக்கு டிஸ்பிளே இன்லைன் பிளாக். நம்ம பிளாக்குன்னு கொடுத்ததுனால கீழே இறங்கிடுச்சு. பிகாஸ் ஃபுல் ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணும், அதனால் கீழே இறங்கியிருக்கு. இப்போ என்னென்னா, இது பிளாக் லெவல் எலிமெண்ட், இதுவும் இன்லைன் எலிமெண்ட், இது இன்லைன் பிளாக் எலிமெண்ட். இப்போ இன்லைனும் பார்க்கறதுக்கு இன்லைன் பிளாக்கும் பார்க்கறதுக்கு இன்லைன் மாதிரியே தான் லுக் வைஸ் தெரியுது. இதில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியலையே. இப்போ இதுவுமே சேம் இன்லைன் மாதிரி தான் இருக்குன்னா அப்புறம் இதுக்கு நமக்கு இன்லைன் பிளாக்குன்றது. இப்போ அதை தான் நான் செக் பண்ணி காட்ட போகிறேன். இப்போ 3த்துக்குமே ஹைட் வித் கொடுக்க போகிறோம். ஹைட் ஒரு 200 பிக்சல் இல்லை ஒரு 115 கொடுக்குறேன், ரொம்ப பெருசாக இருக்கும். 150 பிக்சல். இப்போ பாருங்கள் லுக் வைஸ் உங்களுக்கு மாற்றம் தெரியும். நல்லா பாருங்கள். இப்போ நமக்கு என்னென்னா, இன்லைனுன்னு கொடுத்த எலமெண்ட்டுக்கு இன்லைன் ஏற்கனவே ஸ்பேன் டேக்கு, அதுக்கு ஹைட் வித் அப்ளை ஆகலை. பிளாக் லெவலுக்கு ஹைட் வித் அப்ளை ஆகுது, ஆனால் நமக்கு பக்கத்தில் யாரையும் விட மாட்டேங்குது, பக்கத்தில் உட்கார விட மாட்டேங்குது. பிகாஸ் அது பிளாக் லெவல் எலிமெண்ட். நமக்கு என்ன தான் ஹைட் வித் அப்ளை ஆனாலும் பக்கத்தில் எந்த எலிமெண்ட்டையும் நம்மளுக்கு அசைடில் உட்கார விடாது, பக்கத்தில் வைக்க விடாது. ஆனால் இங்கே பாருங்கள், இன்லைன் பிளாக்குன்றது நமக்கு ஹைட்டு வித்தும் செட் ஆகுது, பக்கத்துலேயும் ஒரு எலிமெண்ட்டை அதாவது ஒரு டெக்ஸ்ட்டை வைக்கிது, பக்கத்துலேயும் ஒரு டெக்ஸ்ட்டை வைக்கிது. நமக்கு பக்கத்துலேயும் ஒரு டெக்ஸ்ட் வேணும், ஹைட்டு வித்தும் வேணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளே இன்லைனை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெறும்னே டியூ போட்டு ப்ளெக்ஸ் அடிக்கிறதுக்கு நீங்கள் வெறும்னே ஸ்பேன் டேக் போட்டு அதுக்கு இன்லைன் பிளாக்குன்னு கொடுத்துட்டு நீங்கள் ஹைட்டு வித்து போட்டு கார்ட் டிசைன்லாம் பண்ண ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு கார்ட் டிசைன் வேணும்னா நீங்கள் டியூ பண்ண அவசியம் இல்லை, ஸ்பேன் டேக் கூட போட்டு பண்ணலாம். அதுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா டிஸ்பிளே இன்லைன் பிளாக்குன்றதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே அதை தான் நம்ம சொல்லியிருக்கோம். என்னென்னா, எனக்கு கம்மி ஸ்பேஸும் வேணும், பக்கத்தில் ஆளும் உட்காரணும், கம்மி ஸ்பேஸும் இருக்கணும், பக்கத்தில் டெக்ஸ்ட்டோ வேறு ஏதாச்சும் அவங்களுக்கும் இடம் வந்து அலோகேட் பண்ணணும். அப்படின்னா நீங்கள் அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா டிஸ்பிளே இன்லைன் பிளாக்குன்றதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய இன்லைன் டேக்கில் மார்ஜின் டாப்பு, மார்ஜின் பாட்டம் இதெல்லாம் அப்ளை ஆகாது. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லேபிள் டேக்கெல்லாம் மார்ஜின் டாப்பும் மார்ஜின் பாட்டமும் ஒர்க் ஆகாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா டிஸ்பிளே இன்லைன் பிளாக்குன்னு கொடுத்துட்டு நீங்கள் மார்ஜின் டாப்பும் மார்ஜின் பாட்டமும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் நாங்கள் இன்லைன் பிளாக்குன்றதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்லைன் எலிமெண்ட்டில் ஹைட் வித் ஒர்க் ஆகாது. அது ஒர்க் ஆகணும்னா நம்ம இன்லைன் பிளாக்குன்றதை யூஸ் பண்ணி தான் ஒர்க் ஆக முடியும். அதுக்காக தான் இன்லைன் பிளாக்குன்னு நமக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா டிஸ்பிளே நன்னுன்ற ப்ராப்பர்ட்டியை பற்றி பார்க்க போகிறோம். டிஸ்பிளே நன்னுன்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஸ்க்ரீனை விட்டே மறைஞ்சிரும், ஸ்பேஸும் கொடுக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே நன்னு போட போகிறேன். ஸோ இந்த க்ரீன் கலருக்கே போடுறேன். ஸோ இன்லைன் பிளாக் எடுத்துகிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா டிஸ்பிளே நன். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம ஸ்க்ரீன்லேயே இல்லை பாருங்கள், ஸ்க்ரீன்லேயும் இருக்காது, அதுக்கு ஸ்பேஸும் அலோகேட் ஆகாது. ஸோ ஸ்க்ரீனை விட்டே தெரியக்கூடாது, ஸ்க்ரீனும் தெரியக்கூடாது, அங்கே ஸ்பேஸும் அலோகேட் ஆகக்கூடாது. ஸ்க்ரீனை விட்டே தூக்கணும், டிஸ்பிளே விட்டு ரிமூவ் பண்ணணுன்னா நீங்கள் டிஸ்பிளே நன்னுன்ற ப்ராப்பர்ட்டியை தாராளமாக யூஸ் பண்ணலாம். டிஸ்பிளே நன் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீனை விட்டு ரிமூவ் ஆகிடும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா நான் ஒரு ஓவர் வியூவாக சொல்லிடுறேன். டிஸ்பிளே இன்லைன்னா நம்ம பிளாக் லெவல் எலிமெண்ட்டை இன்லைனாக மாற்றலாம். அதேமாதிரி டிஸ்பிளே பிளாக்னா இன்லைன் எலிமெண்ட்டாக நம்ம பிளாக் லெவலாக யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே இன்லைன் பிளாக்னா இன்லைன்
இன்லைன் எலமெண்ட்டுக்கு ஹைட்டு வித் ஒர்க் ஆகாது. அந்த ஹைட்டு வித் ஒர்க் ஆகணுன்றதுக்காக டிஸ்பிளே இன்லைன் பிளாக்குன்றதை யூஸ் பண்ணுறோம். அதேமாதிரி டிஸ்பிளே நன் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, டிஸ்பிளேலே தெரியக்கூடாதுன்னா டிஸ்பிளே நன்னு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.